கழக வக்கீல்னா கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் உறுதுணையா ஒரு அரணா ஒரு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இங்க அப்படி கிடையாது. என்ன ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. நீ பேசுற இந்த வார்த்தை நீ எதுவா இருக்கு அதுவாத்தின் உருவாவ எண்ணம் போல் வாழ்க்கை பத்தியா. நான் நல்லது பண்ண வந்தேன், அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்ல வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பா நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன். வசனம் பேசுற நீ வசனம் நான் விடுத்து விடுவேன். நாங்க ஊரம் எங்க விடுவாங்க விடும்ல அப்புறம் எங்க விடுவாங்க விடும்ல. இன்னைக்கு சொந்தக்கார பொண்ணு தான் வரணும்ன்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொந்தக்கார பொண்ணை வச்சு கேம் ஆடி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம சென்னை வரைக்கும் அனுப்பி என் மேல 4 கேஸ் இருக்குன்னு சொல்லி இப்ப தேனி மாவட்டம் ஃபுல்லா அசிங்கப்படுத்துறவங்க. நாளைக்கு நான் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் நான் நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்காந்தா குத்தம் ஏன் இந்த தெருவில் போய் வேலை பார்த்தீங்க அந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. என்னை வேலை பார்க்க விட போறதும் இல்ல, நான் வேலை பார்த்தாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்காம இருக்க போறதும் இல்ல. நீ வந்து எங்க ஆத்தா 10 மணி என் பொண்டாட்டி ராதியா எங்க அண்ணி சிவ சங்கீதா அண்ணி இது மாதிரி எங்க தமிழ்நாட்டுல இருக்க பத்தினி பெண்கள் அனைவரும் மாதிரி நீ பத்தினிலாம் கிடையாது. ஆம்பளை பார்த்தா ஓசியா படுப்பாங்களா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து நேற்று ஒரு வீடியோ விட்டியலா வீடியோ விட்டியல எதெல்லாம் மறைக்க நீ தமிழ்கார பண்ணுவாங்களா நீ எப்படி அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உனக்கு? எவனாச்சும் ஒரு வீடியோ ஒருத்தர் மூஞ்சியை பார்த்து பேசுன ஒருத்தரை போட சொல்லலாம். நம்ம இந்த பொம்பளை பிள்ளை யாருக்கு பாக்காங்கம்மா தயவு செஞ்சு பாக்காங்க. என்னப்பா நம்ம வந்து சகோதரிகளும் சரி நம்ம உடன்பரப்பு யாரு லேடிஸ் பாக்காங்க. நீ என்ன செஞ்ச அந்த வீடியோ எப்படி உட்காந்துருந்த சொல்லவா? உள்ள பாடி போட்டிருக்க, வெளியே சொட்டு போட்டிருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற. மானத்தை மறைத்தால துணிமணி எதெல்லாம் மறைச்ச நீ எதெல்லாம் மறைச்சு போட்டு உட்காந்துருக்க நீ பேசுற நீ இந்த வார்த்தை நீ எதுவா இருக்கு அதுவாத்தின் உருவாவ எண்ணம் போல் வாழ்க்கை பத்தியா. உன் வாயில வந்துருச்சு நீ பச்சை ஒரு ஒரிஜினல், நீ ஒரு கண்ணகி, நீ ஒரு சீத, நீ வந்து எங்க ஆத்தா 10 மணி என் பொண்டாட்டி ராதியா எங்க அண்ணி சிவ சங்கீதா அண்ணி இது மாதிரி எங்க தமிழ்நாட்டுல இருக்க பத்தினி பெண்கள் அனைவரும் மாதிரி நீ பத்தினிலாம் கிடையாது. சரியா? நீ யாருன்ற வீடியோ போ யூடியூப்ல போய் பாரு. ஆம்பளை பார்த்தா ஓசியா படுப்பாங்களா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து காலம். நீ யாரா பேசுற ஃபர்ஸ்ட் யார பேசுற? வேணா நீ பேசுற இஷ்டத்துக்கு பேசுற வசனம் பேசுற நீ வசனம் நான் விடுத்து விடுவேன் விடலாம் உக்கால நாங்க ஊரம் எங்க விடுவாங்க விடும்ல அப்புறம் எங்க விடுவாங்க விடும்ல. ஏன்னா பேச மாட்டாங்க எவனு கேட்க. எங்க அண்ணன் அமையானவன் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்க நீ செருப்படுத்தி அடிச்சு போன எங்க அண்ணன். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு புறம் பேசுறதோ ஒரு தப்பா பேசுறதோ ஒரு தேவையெல்லாம் பேச அவருக்கு பிடிக்காது. எங்க அண்ணன் கண்டிப்பா கூப்பிட்டு சத்தம் போடுவாப்புல கண்டிப்பா இவர் யார கட்டுறா போட்டு. ஏன்னா நீ நான் என்ன எம்பிட்டு வேணா வச்சுக்க. என் மனசு இருக்க கோபம் என் மனசு கிடையாது. ஒவ்வொரு தளபதி ரசிகனும் சரி ஒவ்வொரு தளபதி ரசிகனும் கிடையாது. ஒவ்வொரு தமிழனுக்குள்ள ஒரு பொம்பளையா பேச கிடையாது.